சமாதானம் இருக்கா? நீடிய பொறுமை இருக்கா? வேற தயவு இருக்கா? நற்குணம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? சாந்தம் இருக்கா? இச்சை அடக்கம் இருக்கா? நம்மட்ட அந்த இதெல்லாம் அந்த நம்மிடத்துல இருக்குதா? நம்ம மத்தவங்களுக்கு அந்த பழம் நம்மளுக்கு அது பயனுள்ளதா இருக்கிறோமா? இந்த மரத்துல அந்த கனி இருக்கிறதா? கனி இருக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு. நம்மளிடத்துல அந்த கனி வேண்டும் என்று விரும்புகிறாரு. நம்மளுக்கு அந்த கனிகள் வேணும்னா ஆண்டவரை பற்றிக் கொள்ளணும். ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு எனக்குள்ள இந்த சத்தெல்லாம் எனக்குள்ள உண்டாகணும். எனக்குள்ள சந்தோஷம் உண்டாகணும். எனக்குள்ள சமாதானம் இருக்கணும். அன்பு இருக்கணும். எனக்குள்ள தயவு இருக்கணும். நீடிய பொறுமை இருக்கணும். இச்சை அடக்கம் இருக்கணும். அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கடப்பது ஈஸி இல்ல. ஒவ்வொரு வேலைகளையும் செய்து செய்து அந்த நாள் கூடியது செய்தாதான் சம்பளம். இந்த நாள்ல சமையல் செஞ்சாதான் சாப்பாடு. செய்யலன்னா அப்படியே கடக்க வேண்டியதுதான். அந்த மாரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னையும் நம்ம கடந்து தான் போ வேண்டியிருக்கு. செய்ய வேண்டியிருக்கு. உலகம் அ ஃபாஸ்ட்டா வேகமாக உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த உலகத்திலே நாம் கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். இந்த இந்த அன்பு, சந்தோஷம், அந்த 9 வகையான சத்து நம்மிடத்துல இந்த மரமாகிய நான் எனக்குள்ள அந்த சத்து அந்த இருக்கிறதா என்று நாம் உணரணும். அது இருந்தாதான் நம்மிடத்துல இருந்து ஒருவர் அந்த சத்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, அது நம்ம மூலமாக மற்றவர்களுக்கு அது பகிரப்படும். அது அவங்களுக்கு அது உபயோகமாகும். அது அவங்களுக்கு நன்மையை தரும். எல்லாருக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த மரத்தை பார்க்கும் பொழுது அதை சாப்பிடணும் போல அது நிறைய இருக்கும். நவாப்பழ மரம் அதுல எல்லாம் நிறைய பழங்கள் இருக்கும். அது கீழே விழும். அதை சாப்பிடறதுக்கான ஆள் கிடையாது. அது ஆனா சத்தான ஒரு நவாப்பழம். இந்த ரோடு சாலை வழியில இருக்கும். அதை யாருமே சாப்பிட மாட்டாங்க. எடுத்து சாப்பிடுறது கிடையாது. அப்படியே கீழே விழுந்து அப்படியே இதாயிரும். ஆனா நம்மளுடைய நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல கனி ஒன்று நம்மளுக்குள்ள உண்டாகணும். அந்த கனி அந்த அன்பு என்ற கனி உண்டாகணும். சந்தோஷம் என்ற கனி உள்ள அடங்கி இருக்கணும். அந்த சத்தான காரியங்கள் நமக்குள்ள அடங்கி இருக்கணும். இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நாம சாட்சி உள்ள ஒரு அதிசயமான ஒரு மரமாக நாம தெரியணும். பார்க்கும் பொழுது இந்த மரமா பார்க்கணும். மனிதர்கள் பார்க்கணும். உங்களை பார்க்கும் பொழுது பார்க்கணும். இந்த மரம் பரவாயில்ல சந்தோஷப்படணும். அந்த மரத்தை பார்த்து ஆப்பிள் மரம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நம்ம பழங்களை பார்த்தா சாப்பிடணும் போல இருக்கும். சாப்பிடணும். எல்லா பழத்தையும் நம்ம சாப்பிடுவோம். ஒரு பழத்தையும் விட்டு வைக்க மாட்டோம் நம்ம. அதே போல நம்மிடத்துல இருக்கிற அந்த பழங்கள் ஆண்டவருடைய அந்த ஆவின் கனி என்பது நம்மளுக்குள்ள விளங்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ள அதை தருவார். நமக்கு இந்த வசனம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவுகள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது கேளுங்கள். அப்போ நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது நமக்குள்ள அந்த கனி உண்டாகும். ஆண்டவர் அந்த அதுக்காக வாஞ்சிக்கணும். வாஞ்சிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே அதை உருவாக்க செய்வார். அதுக்கு அந்த கனியை ஒரு உண்டாக்க செய்வார். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களோட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த வேளையிலும் நாம் ஜெபிப்போம். சில நேரம் ஆண்டவரிடத்துல நாம் கேட்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ராஜாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த புதிய மாதத்தை காண செய்தீங்க, உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா புதிய மாதத்திலே ஏசப்பா நீர் ஏசப்பா எங்களோடு ஏசப்பா இருக்கிறீர் அப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம் ராஜாவே. ஏசப்பா எங்களுக்கு வார்த்தை தந்திருக்கீங்க அப்பா.